ஒருவருடைய செயல்பாடை வச்சு தான் நம்ம அவங்கள பற்றின விஷயங்களை கணிக்க முடியும். பொதுவாக இதுதான் மனிதனுடைய இயல்பு. ஏன்னா அவங்க எப்படி பேசுகிறாங்க, எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் அவங்களுடைய நல்லவரா கெட்டவரா நம்பிக்கையானவரா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி தான் நம்ம துணை முதலமைச்சர் திரு உதயநிதி அவர்கள் வந்து அதிமுக வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் பிஜேபி பக்கம் அடகு வச்சுருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை சொன்னார். இப்போ என்ன சொல்கிறாரு, நம்ம முதலமைச்சர் அவர்கள் நேற்று அவர் ஐயா இபிஎஸ் அவர்கள் வந்து டெல்லி போயிட்டு வந்ததுக்கு தமிழக அரசுக்கு தேவையான நிதியை வாங்க போனாரா, இல்லை சிலிண்டர் வாங்க போனாரா, வேறு என்ன நலத்திட்டங்களை பற்றி பேச போனாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்தில் உளறி இருக்கிறார். தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது திமுக. நீங்கள் தான் நேரடியாக போய் மத்திய அரசிட்ட என்ன வேணுமோ கேட்டு வாங்கி நம்ம செய்ய முடியும். எதிர்கட்சியாக இருக்கிறவரை எப்படி செய்ய முடியும்? அது அவருக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ஏன்னா கணிப்பு வந்து முன்னே வேறு மாதிரி இருந்துச்சு, திமுக ஜெயிக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து நிலைமை அப்படியே களம் மாறி இருக்குது, அதிமுக ஜெயிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ சமீபத்தில் அவர் பண்ருட்டி வேல்முருகன் அவர் கூட அதுதான் சொன்னார். ஐயா ஸ்டாலின் அவர்கள் எப்படியாவது மீண்டும் ஆட்சியை பிடிச்சிடணும், யார் வந்தாலும் கூட்டணிக்கு சேர்த்துக்கிற மனநிலையில் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருந்தது. அதை வச்சு தான் அங்கே இருக்கிற கட்சிகள் பூரா அவரை டிமாண்ட் பண்ணுது. 2வது விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சார். இப்போ வரைக்கும் நான் திருமாவளவன் அவர்களும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கட்சிகளுக்கு இன்னும் எவ்வளோன்னு முடிவாகலை. கம்யூனிஸ்ட் கட்சி இன்னும் போராடிக்கிட்டு இருக்குது, எனக்கு இவ்வளோ சீட்டு வேணும் அவ்வளோ சீட்டு வேணும்ன்ட்டு. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு எப்படியும் திமுக ஜெயிக்கணும்னா நம்மளுடைய உதவி வேணும், அதனால் நமக்கான டிமாண்டை கிரியேட் பண்ணி நமக்கு தேவையாகலை நம்ம சரி செஞ்சு கொடுக்கலாம், வாங்கி கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் எல்லா கட்சியும் செயல்படுது. காங்கிரஸ் அப்படி தான் முடிவாகி வெளியே போச்சு. இப்போ வைகோ அப்படி தான் இருக்கார். அடுத்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கேப்டன் விஜயகாந்த் கட்சி அந்த மாதிரி தான் இருக்குது. ஒவ்வொரு கட்சி அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. இப்படி இருக்க சொன்னால அவருக்கு ஒரு பயம் வந்துருச்சு. எப்படியாவது தன்னுடைய காலத்திலேயே தன் மகனை முதலமைச்சரை ஆக்கிடணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்கார். ஏன்னா இப்போ 2026 மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் மட்டும்தான் வாய்ப்பு. அதை தாண்டி 2031 களம் வேறு மாதிரி ஆயிரும். விஜய் பெருசாக வளர்ந்துருவார், பாரதிய ஜனதா கட்சி இன்னும் பெருசாக வளர்ந்துரும், சீமானு இன்னும் கொஞ்சம் வளர்ந்துருவார். அப்படிங்கிறப்ப அந்த நேரத்தில் ஆட்சி அமைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்படியும் ஆட்சி அமைக்க முடியாது. ஏன்னா இவங்க 2026 மீண்டும் திமுகவே ஆட்சி வந்தால் தொடர்ந்து 10 வருடம் ஆயிடுது. 3வது முறையாக வாய்ப்பே இல்லை. அதனால் எப்படியாவது நம்ம முதலமைச்சர் ஆகிடணும் பையனை. அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுக்குள்ளே போட்டி நிறையா இருக்குது. அங்கிட்டு சபரீசன் வந்துடுவார், இங்கிட்டு கனிமொழி அக்கா வந்துடும், இங்கிட்ட மூக்க அழகிரி ஐயா வந்துடுவார். இந்த மாதிரி அவங்களுக்குள்ளே போட்டி நிறையா இருக்குது. தன்னுடைய காலகட்டத்திலேயே அவரை வந்து முதலமைச்சர் ஆய்க்கணும் அப்புறம் ஒரு மனநிலையில் தான் யார் வந்தாலும் சேர்த்துக்கலாம், எப்படியும் ஜெயிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு பணத்தை கொடுக்குறாங்க, கூட்டணியை விடாமல் கையில் வச்சுக்கணும்னு பார்க்குறாங்க. இந்த மாதிரி என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி இப்போ கலா நிலவரம் வேறு மாதிரி மாறிக்கிட்டு இருக்குது. அதனால் ஐயாவா அவர்களும் முதலமைச்சர் அவர்களும் பயத்தில் உளர ஆரம்பிச்சிட்டார். உதயநிதி வந்து அனுபவம் இல்லை, அதனால் சொன்னார். இப்போ ஐயாவும் பயத்தில் உளர ஆரம்பிச்சிட்டாரு. இது வந்து அவங்களுடைய தோல்வி பயத்தை தான் காமிக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். அரசியலில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம், அது எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம்.